பைனாப்பிள் வச்சு ஒரு ஜாம் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 தான். பைனாப்பிள், சர்க்கரை, அவ்வளோதான். இது வந்து பாருங்கள், இல்லை ஒரு பைனாப்பிள் எடுத்து வச்சுருக்கேன். ஓரளவு சைஸ், மீடியம் சைஸு பைனாப்பிள். அதை துண்டு துண்டாக வெட்டிக்குங்க. பைனாப்பிளோட தோலை நீக்கி துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதை என்ன பண்ணுன்னா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சாச்சு. ஒரு சொட்டு கூட நான் தண்ணி இதில் ஊற்றலை. இப்போ இனி அடுத்தது அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச பைனாப்பிளை அதில் சேர்த்துருங்க. லைட்டாக தண்ணி போட்டு கழுவி அதையும் சேர்த்துக்கோங்க. கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. பாருங்கள், 50 கிராம் சீனி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும். இது நல்லா கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் கிட்டத்தட்ட 1 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. பைனாப்பிள் ஜாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இனி தட்டி வச்ச ஏலக்காயை சேர்த்துக்கோங்க. இன்னும் உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னா பைனாப்பிள் எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு ஒரு சொட்டு. நான் எதுவுமே சேர்க்கலை, கலர் பொடி கூட சேர்க்கலை. இப்போ பைனாப்பிள் ஜாம் ரெடி ஆயிடுச்சு.